ஏர் இந்தியா விமான விபத்து வழக்கில் மத்திய அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ஜூன் 12ஆம் தேதி நிகழ்ந்த ஏர் இந்தியா விமான விபத்தில் 260 பேர் பலியானார்கள். இந்த விமான விபத்து தரவுகளை முழுமையாக வெளியிடக் கோரி வழக்கு தொடரப்பட்ட நிலையில் விபத்து குறித்து சுதந்திரமான விசாரணைக்கு உத்தரவிடக் கோரியும் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. பொதுநல மனுவுக்கு மத்திய அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வெங்கடேசன் விவரிக்க கேட்போம். வெங்கடேசன், இந்த வழக்கின் முழு பின்னணி என்ன, விவரிங்க. வணக்கம். அகமதாபாத்தில் கடந்த ஜூன் 12ஆம் தேதி ஏற்பட்ட ஏர் இந்தியா விமான விபத்தில் 260 பேர் பலியான சோக சம்பவம் என்பது நேரிட்டது. இந்த விவகாரத்தில் தரவுகள் முழுவதையும் வெளியிடவும் சுதந்திரமான விசாரணைக்கு உத்தரவிடவும் கோரி சேஃப்டி மேட்டர்ஸ் ஃபவுண்டேஷன் என்ற அமைப்பு சார்பில் பொதுநல மனு என்பது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனுவை உச்சநீதிமன்ற நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு விசாரித்தது. அந்த மனுவில் விமான விபத்து குறித்த ஆரம்பகட்ட அறிக்கையில் முழு தரவுகளை விமான போக்குவரத்து அமைச்சகம் வெளியிடவில்லை என்றும், குறிப்பாக விமான விபத்தில் தப்பிய ஒரே பயணியான விஸ்வாஸ் குமாரின் சாட்சியம் கூட ஆரம்பகட்ட அறிக்கையில் இடம்பெறவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மனுவை பரிசீலித்த உச்சநீதிமன்றம் மத்திய அரசுக்கு பதிலளிக்க உத்தரவிட்டிருப்பதுடன் ஆரம்பகட்ட அறிக்கையில் அந்த விமான பயணி குறித்த குறைபாடு குறித்த கருத்து குறித்து கவலை வெளியிட்டுள்ளது உச்சநீதிமன்றம். தகவல்களுக்கு நன்றி வெங்கடேசன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் வீர ஆஞ்சநேயா தினமும் காலை 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.